இதேபோன்று ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பிரேம், ஜிப்மர் மருத்துவமனையில எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வராங்க, எத்தனை பேர் அங்கு உயிரிழந்ததா அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய உடல்களை உடற்கூராய்வுக்கு பின்னர் ஒப்படைக்கும் பணியானது என்ன நிலையில் இருக்கிறது? லாவண்யா, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் என்ற கிராமத்தில் நேற்றைய தினம் விஷசாராயம் அருந்தி கள்ளச்சாராயத்தில் விஷசாராயம் அருந்தி தற்போது 101 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவமனைகளில் அவர்கள் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது வரை 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இவர்களில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டவர்களை நேற்றைய தினம் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். ஆனால் இந்த நிலையில் நேற்றைய தினமே 19 பேர் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் 3 பேர் நேற்றைய தினமே உயிரிழந்தார்கள். அவர்களுடைய உடல் என்பது நேற்று நள்ளிரவே உடற்கூராய்வு செய்யப்பட்டு உடலுடன் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் 16 பேர் தற்போது புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் சுமார் 5 பேர் என்பது தற்போது கவலைக்கிடமாக உள்ளதாக தற்போது மருத்துவர் வட்டாரத்தில் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அனைவருக்கும் அதிதீவிர சிகிச்சை என்பது தொடர்ந்து அளிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக இவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளில் கண் பார்வை மற்றும் குடல் புண் பாதிப்பு மற்றும் நரம்பு பாதிப்பு என அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பலரது உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் ஏனென்றால் அனைவருமே 99% பாதிப்படைந்திருப்பதால் தற்போது அவர்களுக்கான முழு மருத்துவ சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. முழு கவனத்துடன் தனி மருத்துவர்களை கொண்டு தற்போது கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களிடம் 5 பேர் நிலைமை என்பது தற்போது கவலைக்கிடமாக உள்ள நிலையில் இங்க இருக்கக்கூடிய உறவினர்களின் தற்போது நிலை என்னவென்றால் கள்ளச்சாராயம் என்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிக அளவில் தலைவிரித்தாடுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் அதை முற்றிலுமாக ஒழிக்க முடியவில்லை. ஏனென்றால் கள்ளச்சாராயத்தை பல இடங்களில் காட்சி விற்பனை செய்த காலம் ஒருபுறம் இருந்தாலும் தற்போது இருசக்கர வாகனங்களில் பாக்கெட் மூலம் விற்பனை நடைபெறுகிறது, வீடுகளில் பாக்கெட் மூலம் விற்பனை நடைபெறுகிறது என்றுதான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முழுமையாக இந்த கள்ளச்சாராயத்தை விஷசாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். தற்போது நேற்றைய தினம் இந்த இறப்பு ஒன்று சென்றிருந்த 100க்கும் மேற்பட்டோர் அங்குதான் இந்த கள்ளச்சாராயம் என்பது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கள்ளச்சாராயத்தில் போதைக்காக மெத்தனால் என்பது கலக்கப்பட்டது தற்போது தெரிய வந்த நிலையில் இதுபோல் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்யக்கூடாது என்பது தற்போது ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோல் அலட்சியமாக இந்த செயல் என்பது நடத்திருப்பதால் தற்போது 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 35 பேர் தற்போது இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் கவலைக்கிடமாக உள்ள நிலையில் அனைத்து மருத்துவமனைகளும் தற்போது அனைவருமே கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் 19 பேர் நேற்று தினம் சேர்க்கப்பட்ட நிலையில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 16 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 5 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தற்போது மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பிரேம். கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இதுவரை 10 பேரின் சடலங்கள் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதால் அங்கு சோகமான சூழல் நிலவுகிறது. இதுகுறித்து அங்கிருந்து விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், அந்த ஊரில் 10 பேருடைய உடல்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார். திருமலை, தற்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? லாவண்யா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனை பொறுத்தவரை இதுவரை 42 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக நேற்று முதல் இன்று வரை 42 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று கொண்டு வரக்கூடிய சிறிது மணி நேரத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர். குறிப்பாக இன்று காலை முதல் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். பொதுவாக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 42 இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று மற்றும் இன்று 3 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அதிகாலை முதல் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தற்போது 9 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். குறிப்பாக தற்போது 33 பேர் இந்த சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இதுவரை 35 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்த 9 பேர் சிகிச்சை பலன்றி இருந்திருக்கின்றனர். மேலும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்கனவே 4 பேர் இருக்கின்றனர். அவர்களுடைய நிலையும் கவலைக்கிடமாக
இருக்கிறது. தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் 33 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பு ஈடுபட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. தற்போது இந்த சேலம் அரசு மருத்துவமனை பொறுத்தவரை இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 42 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 33 பேர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள். தற்போது இங்கு சிகிச்சை பெற்றக்கூடிய உறவினர்கள் இருக்கிறார்கள். அவரிடமே கேட்கலாம். அம்மா, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? என் தம்பி சார். என் தம்பி 2 பொட்டை பிள்ளைங்க. எப்பயுமே மூட்டை தூக்கி போவான், சாராய கல்ல தான் கொடுப்பான் சார். பொட்டை பிள்ளைகளை கவனிக்க மாட்டான், யாரையும் கவனிக்க மாட்டான். நான் வெளியூர் பழைக்க போனேன், கேரளாவுக்கு போனேன். எனக்கு ராத்திரி சேதி கிடச்சி நான் வந்து இங்கே 5 மணிலேருந்து உட்காந்துக்கிறேன் சார். என்ன சொல்றாங்கன்னு டாக்டர்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல சார். வந்தாதான் தெரியும். இது வரைக்கும் இங்க 42 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க. இல்ல 9 பேர் டெத் இருக்காங்க. நீங்க அனுமதிக்கப்பட்ட உங்களோட உறவினர்கள் யாரு? அவங்களுடைய நிலைமை எப்படின்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள்? அவங்க வந்து இன்னும் ஒன்றும் சொல்ல சார். இப்பதான் வந்தாங்க, உள்ளார இருக்காங்க. இன்னும் ஒன்றும் சொல்ல சார். என் தம்பி